ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு LSM Vlogs. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து தாய்ப்பால் கொடுக்குற மதற்கான பால் சுறா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சுறா ரேட் அதிகமாக இருந்தாலும் மந்த்லி ஒரு 2 டைம்ஸாவது வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு பால் நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் கல்லுப்பு நிறையா போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கவுச்சி ஸ்மெல் அதிகமாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இட்லி குண்டாவில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆவி கட்டி எடுத்ததுக்கப்புறமா மேலே இருக்க தோலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உதிரியாக எடுத்து உள்ளே இருக்க முள்ளெல்லாம் எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் கடாயை வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கிண்ணம் நிறையா பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா தட்டினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் எல்லாமே போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பூண்டு சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கி இறக்கி சூடான ரைஸில் பிடிச்சி சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.